வணக்கம். இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து என்னோடது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த ஹெட்செட்டோட அவுட்ரு கவரிங்கில் 2 அழகான ஸ்மைலி ஒட்டி வச்சுருக்கேன். அப்போ சிப்ஸ்லேருந்து மிக்சர்லேருந்து எதுவாக இருந்தாலுமே பொட்டலங்கடி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் அரைச்சி வச்ச கலவை, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. ஃபர்ஸ்ட் டைம் ஜீப் எஸ்யூவி ட்ரைவ் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. வண்டி ரொம்ப அருமையாக இருந்தது. டேஷ்போர்டு சூப்பர் டிசைனாக இருந்தது. அதுவும் அந்த டச் ஸ்க்ரீன் செம சான்ஸே இல்லை, எல்லா ஆப்ஷன்ஸும் இருந்தது. பின்பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்களும் சொஃபிஸ்டிகேட்டடாக உட்காந்துருக்கிற மாதிரி செம ஸ்பேஸு. இன்டீரியர் டிசைன் பக்காங்க. ரியரில் வந்து ஒரு ஏசி வெண்ட்டு ப்ளஸ் ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாயபுளாக போச்சு செஷன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் அப்படியே அந்த ரைட்லேயே கடைக்கு போனோம். ரெடியாக இல்லை, கையில் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஸோ அப்போ வந்து காய்கறி ஒரு சிலது டக்குன்னு தேவைப்பட்டது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடையிலேயே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நல்லா கொஞ்சம் திக்காக ஒரு 2-3 போட்டு நியூஸ் பேப்பரில் திக்காக கவர் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கவர்க்குள்ளே போட்டு கொடுக்கும்பொழுது எனக்கு வந்து நான் என்னுடைய வயசு, அதாவது 80s வளர்ந்தது இல்லையா, அதனால எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அப்போ சிப்ஸ்லேருந்து மிக்சர்லேருந்து எதுவாக இருந்தாலுமே பொட்டலங்கடி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில். கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓரத்தில் வந்து ஒரு பெரிய இவ்வளோ பெருசு வந்து சணல் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அப்படியே நீட்டி எதுவாக இருந்தாலும் மணமளமளமளான்னு பொட்டலங்கடி கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறதுக்குள்ளே ரெடி ஆகிடும் அந்த பொட்டலம். ஸோ அதெல்லாம் பசுமையான நினைவு. அதில் தான் எங்களுக்கு வந்து இந்த காய்கறி போட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக கொத்தவரங்காய் வத்தலுக்காக நான் கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இஞ்சி, அந்த காய்கறி இருக்குதுக்குள்ள வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி தான் ஒரு தனி கவருக்குள்ளே போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு வெயிட் தாங்குற மாதிரியே நல்ல திக்கான நியூஸ் பேப்பரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை, அப்புறம் இது வந்து ப்ரூ பாக்கெட்டு. ப்ரூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ரூபீஸ் பாக்கெட்டு. ஸோ ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபில்டர் காஃபி நம்ம வந்து டிகாஷன் போடுறதுக்குள்ளே ஒரு சிலர் வந்து டக்குன்னு கிளம்பிடுவாங்க, இல்லை டைம் இல்லை, டக்குன்னு நான் போகணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திடீர் சுச்சுவேஷனுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி நமக்கு கையில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி பாட்டிலில் வச்சுருந்தது அப்படின்னா நமக்கு சில சமயம் கட்டி ஆகிடுது. அப்போ இந்த மாதிரி நல்லா அவங்களே பேக் பண்ணி கொடுக்கக்கூடியது 2 ரூபீஸ் தான். ஸோ ஒரு டம்ளர் காஃபிக்கு இந்த ஒரே ஒரு பேக் வந்து போகிறோம். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, அப்பப்போ கட் பண்ணிக்கிறதுனால இது வீணாகவும் போகிறது இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை அப்பாவும் அம்மாவும் டிமார்ட்க்கு வந்து நம்ம ஹவுஸுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்க போயிருந்தாங்க. அப்போ அப்பா வந்து அந்த டிமார்ட்டோட டிவாய்ஸ் பிராண்ட் ஹெட்செட்ஸ் பார்த்துருக்காரு. டிமார்ட்டோட டிவாய்ஸ் ஹெட்செட்ஸு. அந்த டிமார்ட்டில் அதை வந்து போட்டு கேட்குற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை வந்து அப்படி அவர் போட்டு பார்த்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்கியிருக்காரு. நார்மலாக அவருக்கு வந்து பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பாட்டு கேட்குறது பிடிக்கும். அதனால் அவர் வாங்கிட்டு வந்த உடனேவே எனக்கு வந்து ஒரு ட்ரையல் காமிச்சார். அது வந்து நானும் போட்டு பார்த்தேன். அந்த இயர்பீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் சவுண்ட் வந்து நல்ல எஃபெக்டிவாகவும் சவுண்ட் வந்து அப்படியே வெளியில் கேட்குற மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துது. அது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கும் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் அப்பாக்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி அடுத்தாப்பில் போகும்போது அப்பா எனக்கு வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்பாவோட ஹெட்செட் கலரும் அப்புறம் எனக்கு புதுசாக வாங்கின என்னோடய ஹெட்செட் கலரும் ஒரே கலராக இருந்ததுனால நான் வந்து என்னோடதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த ஹெட்செட்டோட அவுட்ரு கவரிங்கில் 2 அழகான ஸ்மைலி ஒட்டி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பேன். ஓ, இது அப்பாவோடது, இது வந்து நம்மளோடது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பேன். இது வந்து நான் என்னைக்கு வாங்கினேனோ அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஃப்ரெஷ்னஸ். அதாவது அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் சவுண்டு வாங்கின போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் அது நல்லாவே கேட்குது.
ஸோ என் பொண்ணு சொன்ன மாதிரி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல குவாலிட்டி, வாய்ஸ் வந்து நல்ல கிளாரிட்டியோடு இருந்தது. அதே மாதிரி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான், 250 ருபீஸ். ஸோ 250 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் டிமார்ட் போனீங்க அப்படின்னா அந்த டிவாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்ஃபோன் வந்து தாராளமாக வாங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒயர் வந்து உருண்டையாக இல்லாமல் தட்டையாக இருக்கிறதுனால சிக்கிக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குது. அதனால் நமக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். ஸோ என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். பன்னீர் துருவல் ஒரு 1/4 கப், கேரட் துருவல் 1/4 கப், தேவையான அளவுக்கு உப்பு. ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் 2-3 நாளாக ஹிமாலயன் ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, அரைக்கிறதுக்கு ஒரே ஒரு தக்காளி பழம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, இவ்வளோ பீஸுக்கு தோல் நீக்கின இஞ்சி. இந்த எண்ணெய் வந்து நம்ம மாவு பிசைகிறதுக்கும் சப்பாத்தியை சுட்டு எடுக்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய், மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ இப்போ நம்ம இந்த மாவில் வந்து உப்பை போட்டு நல்லா கலந்துருவோம். உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. ஸோ லைட்டாக அப்படி மாவை குழிச்சிட்டு ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், நெய் வேணாலும் விட்டுக்கலாம். ஸோ அது நம்மளுடைய சாய்ஸை. இதையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பன்னீர், கேரட்டு, கொத்தமல்லி தழை அதை சேர்த்துருவோம். தண்ணி விடுறதுக்கு முன்னாடி தக்காளியோடு சேர்த்து அரைச்ச கலவை சேர்த்துடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போதே துருவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சப்பாத்தி இது. ஏன்னா நம்ம வெஜிடபிளும் சேர்க்குறோம், பன்னீரில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களும் சேரும். இதையும் போட்டுடலாம், கலந்து வச்சுருவோம். அப்புறம் அந்த கலவையை அரைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாவில் அரைச்சி வச்ச கலவை தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைன்னா நம்ம தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்ல மசாலா வாசனையோட சூப்பராக இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக வந்து நம்ம இந்த சப்பாத்தியை வந்து போகிறதில்ல, கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய்யோ வெண்ணெயோ அல்லது எண்ணெயோ விட்டு நல்லா சாஃப்டாக சுட்டு எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் தளர்வாக இருக்கட்டும். ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப தளர்வாகவும் இருக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் வந்து தண்ணி இதுக்கு தேவைப்படுது, நிறையா தேவைப்படலை. ஸோ தளித்து பிசைஞ்சுப்போம். பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த குட்டி குட்டி பால்ஸை அப்படியே உருட்டி வச்சாச்சு. நியர்லி ஒரு 10 உருண்டை நமக்கு கிடைக்கும். அந்த மாவோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு நியர்லி. அதுக்கு நமக்கு 10 உருண்டை கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் ட்ரை கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி ஒரு உருண்டையை இப்போ நான் சப்பாத்தியாக இட போகிறேன். அது ஒன்றும் புதுசு இல்லை, ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தியாக இடுறது தான். இது வந்து ரொம்ப மெல்லிசாக இடாமல் கொஞ்சம் திக்காக இடணும். ஸோ நம்ம வந்து அப்படியே இட்டுட்டு பார்க்கலாம். ஸோ சப்பாத்தியை கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக இட்டாச்சு. இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி தழை, பன்னீர், அதுக்கப்புறம் அந்த கேரட் எல்லாம் சூப்பராக தெரியுது. நல்லா ஹெல்த்தியானதும் கூட, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம், இல்லை புதினா சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷனல் தான். வாசனைக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் அத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் கல்லை காய வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். எப்பயும் போல தான் நம்ம வந்து சப்பாத்தி ஆஸ் யூஷுவல் எப்பயும் வாக்குற மாதிரி தான். இந்த மேலே கோல்டன் ஸ்பாட்ஸ் வரணும், அப்போ நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்துடுச்சு. பின்னாடி திருப்பி பார்க்கலாம், இங்கேயும் அந்த ஸ்பாட்ஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். துருவி போட்டிருக்கிறதுனால எல்லாமே சூப்பராக வெந்திருக்கும். காய்கறியும் செம டேஸ்டியான ஹெல்த்தியான வாசனையான ஸ்பெஷல் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்துள்ள காய்கறிகள் எல்லாமே இதில் வந்து நம்ம சேர்த்து செஞ்சு கொடுத்துடலாம். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.